இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 6 1 வருஷம் ஆயிப்போச்சுங்க. ஸோ எதனால இந்த கேப்? என்ன நடந்தது இந்த 1 வருஷத்துல? 1 வருஷத்துல எல்லா பயனும் போயிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து அறுபடை கோயிலுக்கு வந்து எல்லா பயனும் போயிட்டு வந்துட்டேன். யார் முருகர்னா என்ன கதை? இந்த கோயிலை மட்டும் நம்ம கஷ்டத்துக்கு தீக்கிற மட்டுமா, இல்லை கோயிலில் வந்து இந்த அபிஷேகம் பார்க்கறதுக்கா, இல்லை எல்லா கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும்? எல்லாருமே அந்த விஷயத்துக்காக தானே போயிட்டு கண்டிப்பா. ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம போய் யார் எவருன்னே தெரியாமல் நம்ம போய் பேச முடியாதுல்ல. தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் நான் தேட போயிட்டேன். அதனால தான் இந்த ஒரு கேப் நமக்கு. முருகரை பத்தின நிறைய ஓலைச்சுவடுகள் வந்து நமக்கு கிடைச்சது. அதை பத்தி நான் இன்னும் ஆராய போறதா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே ஓலைச்சுவடியில என்ன இருக்கு? மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி இங்க முருகனோட வரலாறு. இது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த முருக பக்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் என்ன பவர்னு எனக்கு தெரியுது. காலப்பட்டு முருகன் கோயில் வந்து உங்க பாண்டிச்சேரியில தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு மனசுல ஒரு வேண்டுதலோடு போயிட்டு இருப்பீங்கல்ல, கண்டிப்பா சொல்றேன், அந்த கோயில்ல உங்களுக்கான ஆன்சர் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. முருகன் வந்து ஒரு விஷயத்த நிறுத்துறாருன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். நம்ம நினைக்கிறது மட்டும்தான் இங்க நடக்கணும்னா கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். முருகன் அருளால நல்லா இருக்கேன். போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ வாய்ஸே ரொம்ப டல் ஆயிடுச்சு. ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன விஷயம் தானங்க வாழ்க்கையில வந்து நம்ம முருகன் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல நம்ம அடுத்தது என்ன பண்றோம் எல்லாமே முருகனோட அருள் இல்லைன்னா எதுவும் நடக்காது இல்லை. நம்மள பிஸி ஆக்குறதே அவரு தான். அடுத்த கட்டம் கொஞ்சம் நம்ம டவுன்ஃபாலா இருக்கும்போது அதுல இருந்து நம்ம பாடத்தை கத்துட்டு, இது நம்ம நிறைய பேர் யோசிப்பாங்க, திடீர்னு நம்ம வலிக்கு விழுந்துட்டோம்னா ஏஞ்சிக்கிறதுக்கே முடியாது, முருகன் இல்லையா, நம்மளே யோசிப்போம் பாத்தீங்களா. ஒரு வலி கொடுக்கும்போது இதுவே நம்ம ஒரு சந்தோஷமா நம்ம எதிர்பார்க்காத ஒரு பொக்கிஷமே நம்ம கையில கொடுக்கும்போது முருகன் இருக்கான். ஸோ இந்த மாதிரி தேடலில் போக போக நம்ம ஒரு டவுன் ஆகிட்டோம், நம்ம ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டோம்னா அந்த டவுன்ஃபாலை நம்ம என்ன கற்றுக்குறோம், முருகன் நமக்கு என்ன உணர்த்துறான், என்ன ஞானத்தை கொடுக்குறான். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சைலண்டான ஒரு இடத்துல காட்டு பகுதியிலையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேதர் ஆகும். நமக்கு தெரியவே தெரியாது, இதை பத்தின நாலேஜே நமக்கு இருக்காது. அதே மாதிரிதான் நம்ம சொல்றேன், லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம டவுன்ஃபால் ஆகும்போது சில விஷயங்கள் நம்ம சரி இங்கே தப்பு பண்ணியிருப்போம், இங்க இருந்தா நம்ம மேல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா எல்லாமே நல்லதோ கெட்டதோ முருகன் நம்ம கூட இருந்தாலே போதுமே, வேற என்ன வேணும்? கண்டிப்பா சார். சார் இப்போ நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1 வருஷம் ஆயிப்போச்சுங்க. ஸோ எதனால இந்த கேப்? என்ன நடந்தது இந்த 1 வருஷத்துல? 1 வருஷத்துல எல்லா பயனும் போயிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து அறுபடை கோயிலுக்கு வந்து எல்லா பயனும் போயிட்டு வந்துட்டேன். இது முன்னாடியே நம்ம பேசியிருப்போம், எல்லா நேர்காணலையும் நம்ம பேசியிருப்போம் ஒரு கோயில்கள் வந்து சிறப்பு பத்தி. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல்ல போகும்போது ஹிஸ்டரியும் நமக்கு கலந்து வரும்ல. இப்போ நம்ம ஒரு இறைவனை நம்ம தேடும் போது அந்த இறைவனோட வரலாறு பின்னாடி என்ன இருக்கு, இது ஒரிஜினலான ஹிஸ்டரி என்ன, அதை நான் தேடி போகும்போது இவ்வளோ ஒரு லென்த் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க இப்ப கூட இந்த நேர்காணல் வந்து நம்ம பிளானே கிடையாது. நம்ம எல்லாமே வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த விஷயம் தேடும்போது வாங்க இன்னைக்கு நம்ம இது பிளானே கிடையாது, எல்லாமே முருகன் மட்டும்தான். அப்போ ஒரு விஷயம் நம்ம தேடும் போது நமக்குள்ள ஒரு ஆற்றல் ஒன்று நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். இந்த யூனிவர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு விஷயம் கேட்க போனோம்னா நமக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதை கேதர் பண்ணும்போது சரி என்னதான் இருக்கு, என்னதான் வரலாறு இருக்கு, இதோட பின்னணி என்ன அப்படின்னா, முருகனோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பெருசா போயிட்டே இருக்கு. யூனிவர்ஸ் மாதிரி அதுக்கான ஒரு கடலுக்கு ஒரு எல்லையே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இருப்போம், ஸோ கொஞ்சம் தலைவனை பத்தி கொஞ்சம் தேடினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் சார் நம்ம எல்லாமே கோயில் பத்தி பேசியிருக்கோம். திருச்செந்தூர் பத்தி பேசணும், சுவாமிமலை போனேன், இடையில சுவாமிமலை போனேன், அதுக்கப்புறமா பழனிக்கு போனேன், அதுக்கப்புறமா ஒரு கோயில் ஒன்று இருக்கு, அந்த கோயிலுக்கும் நான் போனேன். ஸோ இந்த பயணம் இதோ நம்ம ரெகுலரா போறது தானே. நமக்கு இன்டீரியர் டெப்த் என்ன, யார் முருகர்னா என்ன கதை? இந்த கோயிலை மட்டும் நம்ம கஷ்டத்துக்கு தீக்கிற மட்டுமா, இல்ல கோயில்ல வந்து இந்த அபிஷேகம் பார்க்கறதுக்கா, இல்ல எல்லா கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும்? எல்லாருமே அந்த விஷயத்துக்காக தானே போயிட்டு இருக்கோம். இதை தாண்டி இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம போய் யார் எவருன்னே தெரியாம நம்ம பேச முடியாதுல்ல. தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் நான் தேட போயிட்டேன். அதனாலதான் இந்த ஒரு கேப் நமக்கு. ஓகே சார். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ்க்கும் அதை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு தான். முருகரை பத்தின நிறைய ஓலைச்சுவடுகள் வந்து நமக்கு கிடைச்சது. அதை பத்தி நான் இன்னும் ஆராய
போறதா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? என்ன விஷயங்கள்லாம் இப்போ அது கிடைச்சிருக்கு நமக்கு? மேடம், இப்போ ஒரு ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இப்ப நான் வந்து என்னோட மூதாதையர்கள் வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ம். அவங்க கிட்ட ஒரு தடயம் இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் கையில இன்னொருத்தர் இருக்கும். ம். இந்த இடம் இப்ப மதுரையிலேருந்து ஆரம்பிச்சு, அது பொள்ளாச்சி, வால்பாறை, கோயம்புத்தூர், தேக்கடி, கேரளா வரைக்கும் நமக்கு போயிடும். இப்ப ம். இது இந்த இடத்துல ஒரு சர்க்குலேட்டா நமக்கு வந்து ஒரு 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 சைக்கிளா நமக்கு இருக்கும்போது, ஓகே. திரும்பி நம்ம ஆரம்பிச்ச பாயிண்ட்லேருந்து திரும்பி முடிவு இது எங்க எண்டே கிடையாது. நம்ம இன்னும் தேட 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 இன்னும் நெறைய இந்த இந்த உலகத்துல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பொய்மையா வந்து சித்தரிச்சிடலாம். ம். அது உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு லைப்ரரி ஒரு இடத்துல இருக்க லைப்ரரியே பத்தாது. அந்த ஒரு லைப்ரரியில கண்டிப்பா. எத்தன புத்தகங்கள் இருக்கோ, அத்தன ம். புத்தகங்கள் வந்து ஒருத்தவங்க படிக்க 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 அவனுக்கு அந்த ஆர்வம் தோணும். இது இந்த கதை எங்க முடியுது? இப்ப அடுத்த கதை நம்ம போய் தேடணுமே. இது எந்த லைப்ரரி கிடைக்கும்? இந்த மாரி வாழ்க்கைய வந்து தேடி 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 ம். தேடி இப்போ நான் ஒரு ஓலைச்சுவடி வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஓலைச்சுவடியில வந்து முருகர் வந்து இங்க இருந்தார். இவர் ம். வந்து போர் புரிஞ்சார். இந்த போர்ல முருகன வந்து வீழ்த்தக்கூடிய நிலைமையில வந்து அந்த ஆப்போனன்ட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகனோட கதைனா அங்க ஒண்ணுமே இல்ல. பிளாங்க்கா இருக்கும். ஓகே. அப்ப அடுத்த ஓலைச்சுவடி எங்க இருக்கு? இப்படி தேட தேட ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே மக்களால வந்து அப்ப இருக்கிற காலகட்டத்துல சில பேருக்கு வந்து இந்த உண்மை இப்ப நம்ம ம். பேசுறோம். சில உண்மைகள் தெரியாம வந்து நம்ம இங்க இங்க டாக்குமெண்ட்டே நான் ஃபீட் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். வருங்கால சங்கதி, ஓ! சரி ரைட்டு. இத வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவாங்க. ம். ஆனா உண்மையிலே ஓலைச்சுவடியில என்ன இருக்கு? அது நம்ம ஒரு படிக்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஏன்னா முன்னாடியே தெரியும். கண்டிப்பா. இந்த விஷயம் எங்க போய் முடிஞ்சது? இவரு ம். எங்க போயிருக்காரு? அடுத்தது பார்த்தா இந்த சாப்டர்ல இருந்து இன்னொரு சாப்டர் வராது. ம். ஸோ இதுதான் ஒரு மிஸ்ட்ரி. ஆனா முருகனோட கதை இந்த ஒரு கதை மட்டும் கிடையாது. இது ஒரு ஹிஸ்டரியே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஓகே. மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி இங்க முருகனோட வரலாறு. இது நெறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஓகே சார். சார் இந்த ஒரு வருஷத்துல நமக்கு இப்ப ரீசென்ட்டா தான் வந்து சஷ்டி விழா நம்ம ம். கொண்டாடணும். உங்களுக்கு எப்படி போச்சு? ஸோ திருச்செந்தூர் போனீங்களா? ஸோ என்ன விஷயங்கள்லாம் இந்த சஷ்டில உங்களுக்கு நடந்தது? பொதுவா நீங்க ஏற்கனவே இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு சஷ்டி அப்பயும் நான் விரதம் இருப்பேன். அந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து என் லைஃப்ல நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. இந்த சஷ்டி அப்ப உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நடந்ததா? இந்த பொதுவா அ நம்ம நேர்காணல் பேசி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு ம். நெனைக்கிறேன். லாஸ்ட்டா திருச்செந்தூர் பத்தி பேசுனோம். ஆமா. அதுக்கப்புறம் இடையில கேப். அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூருக்கே காலடி வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்ப மக்களோட ஓகே. கூட்டம். ஆமா. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களோட வழிபாடு முறை வந்து வெவ்வேறு கோணங்கள்ல இருக்குங்க. ம். ஆனா, இந்த 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 முருகன பார்க்க தான் யாராவது ஒருத்தன் போறான்னா, எவனும் போமாட்டான். ம். ஏன்னா, எனக்கு இருக்கிற கஷ்டமே வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கே. இன்னைக்கு திருச்செந்தூர் வாசல்ல இருந்து அந்த உள்ள கடற்கரை வரைக்கும் மடிப்பிச்சை ஏங்காத பக்தர்களே கிடையாது. நீங்க கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் மனசுல ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். சில பேருக்கு ம். நெறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தான் நெறைய பேர் நிப்பாங்க. ம். 2வது பேர் வந்து இப்போ நான் அந்த கூட்டத்திலே போய் நான் ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து ஒரு வேடிக்கையா இருக்காது. அவங்களோட வலியில வந்து நம்ம பங்கேற்ற மாரி தான். ம். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படின்னு நான் ஒண்ணு கேட்டேன்னா, இல்லங்க நான் வந்து ஒரு மீள முடியாத ஒரு கடன் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,00,000 ம். அது என்னால முடியவே இல்ல. குடும்பத்தையே நான் விட்டுட்டு நான் வேற ஒரு ஊருக்கு வந்து நான் குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இதுக்கு முருகன் தான் கையேந்தி காப்பாத்தணும் அப்படின்னு. இன்னொருத்தர நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷமா குழந்தை இல்ல. ம். இப்போ மட்டும் சமீபத்துல நம்ம காலப்பேட்டு முருகன் கோயில்ல வந்து நான் ஓகே. சந்திச்சேன். அங்க ரெகுலரா நான் போயிட்டுருக்கேன். அங்க வந்து அதுக்கு இந்த 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 முருக பக்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் என்ன பவர்ன்னு எனக்கு தெரியுது. ஓகே. ஏன்னா, காலாப்பேட்டு முருகன் கோயில்ல மட்டும் இத நான் பேசவே கூடாதுன்னு நெனச்சேன் ஒரு ம். நேர்காணல்ல. இதுதான் வந்து பிரபஞ்சம் முருகனோட விளையாட்டே ஓகே. இதுதான். கண்டிப்பா. ஒரு விஷயம் ஒரு இடத்துல கன்வே பண்ணணும்னா, அது ஏதாவது ரூபத்துல வந்து சொல்லிருவாரு. ம். காலாப்பேட்டு முருகன் கோயில் வந்து உங்க பாண்டிச்சேரியில தான் இருக்கு. ஓகே. அந்த கோயில்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பாலமுருகன் தான். அங்க ம். பாலமுருகன் தான் இருக்காரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மனசுல ஒரு வேண்டுதலோட போயிட்டு இருப்பீங்கல்ல, கண்டிப்பா சொல்றேன் அந்த கோயில்ல உங்களுக்கான ஆன்ஸர் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஓ! சொல்றதே முருக பக்தர் தான். ஓகே. எப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா போயிட்டுருக்கேன். ம். பாலமுருகன் ஆலயத்துக்கு நான் போயிட்டுருக்கேன். காலையில, மாலையில 2 வேளைக்கு போயிட்டு வருவேன். ம். இந்த 8 மாசத்துல ஒரு நாள் கூட எனக்கு நானே வந்து டாஸ்க் வச்சுக்கிட்டேன். ம். சரி முருகா, யாராவது ஒரு நாள் விடாம உன்ன பார்க்க வராங்களா? அப்படின்னு நான் முதல்ல இடத்துல நான் இருக்கேன். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 மாசம் இத நான் வந்து இத்தன நாள், அந்த நாள்லாம் வைக்கல. ம். நான் டெய்லி வரேன். டெய்லி வர முடியல. சப்போஸ் இன்னைக்கு நாள் நான் வரல. இப்ப இன்னைக்கு நான் வந்துட்டேன். இன்னைக்கு நான் வரலன்னா, அதுக்கு ஒரு காரணம் நீ வச்சிருப்பல்ல. ம். ஆனா எங்கேயாச்சும் உன்ன நான் வந்து பார்த்துறணும். ஓகே. அதுவும் இந்த பாலமுருகனாகவே தான் உன்ன நான் பார்க்கணும். ம். அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் மனசுல வச்சிருந்தேன். கோயிலுக்கு போறேன். போக, 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 போக என்னன்னா, எங்கேயுமே இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். ம். திருச்செந்தூர்ல போகும்போது என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு ஆமா. சொல்லி.
இப்போ காலாப்பேட்டு முருகன் கோயில்ல 2 மாசம் 3 மாசம் தொடர்ந்து போறேன். லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே ஒரு 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 ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம லைஃப்ல. எதுவுமே யோசிக்க தோணல. நம்ம தொட்டது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. வித்தவுட் ஆன்சர், எதுவுமே ஆன்சர் இல்லாம ஓகே. நிக்குது. ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் அந்த கேள்விக்கான பதில் தேடுறேன். ம். அப்படியே மியூட்ல போட்ட மாரி தான் வாழ்க்கையே போயிட்டு இருந்தது. ஓகே. கொஞ்சம் காலங்களாகவே. அதுக்கப்புறம் நமக்கே யோசனை வரும். ம். என்ன முருகா, ஒருவேளை நான் இந்த மாரி யோசிச்சுட்டேன். ஸோ இந்த கோயிலுக்கு வந்தனால தான் நமக்கு ஏதோ ஒரு தடங்கலா ஏற்படுதா? ம். இல்ல முருகன் வந்து நம்ம கூட முருகன் இருக்கான். நம்ம முருகன் கூடயே தான் இருக்கோம். ஏதாவது ஒரு கட்டத்துல ஏன்னா இங்க போனா எனக்கு எப்போ இது தெரியுதுன்னா, எந்த முருக பக்தரும் அங்க போயி அவங்க கஷ்டத்த அந்த முருகன பார்த்து சொன்னாங்களோ, அவங்களுக்கு அந்த மூலியமா ஆன்சர் எப்படி வருதுன்னு நான் உணர்ந்தேன்னா, இந்த 3 மாசம் நான் போயிட்டு வந்தேன்ல. ஓகே. இந்த 3 மாசம் தொடர்ச்சியா போயிட்டு வந்து 2 மாசம் நான் போயிட்டே தான் இருந்தேன். வழியிலயும் நான் போயிட்டே தான் இருந்தேன். ஏதாவது ஒரு நாள் வந்து வீட்ல ஏதாவது ஒரு சண்டை நடக்கும். ஓகே. எனக்கு அந்த கோயிலுக்கு போக முடியாத ஒரு தடை வரும். இன்னொன்னு வந்து ஏதோ எனக்கே வந்து ஒரு பிரச்சனை வச்சுக்கங்களேன். இந்த மாரி பிஸியா இருந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், போக முடியாது. அப்ப நான் போறேன். போக, 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 போக என்ன ஆயி போச்சுன்னா, ஃபினான்ஷியல் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ம். 2வது வந்து ஃபேமிலிக்கே உடம்பு சரியில்லாம மாரி ஆயி போச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆயி போச்சுன்னா, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் கோயிலுக்கே நான் வரமாட்டேன். ம். ஏன்னா, நமக்கே வந்து அறியாம சில கோவங்கள்லாம் வரும். உங்களுக்கு ஓகே. நெறைய ஆமா. விஷயத்த நீங்க வந்து ம். பார்த்துருந்தீங்கன்னா, இவ்ளோ தாண்டி ஏன்னா வீட்ல இருந்து அந்த கோயிலுக்கு போணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 30 மினிட்ஸ் டிராவல் பண்ணணும். ம். அப்புறம் டெய்லி போறேன். டெய்லி போகும்போது என்ன நடக்குது, நான் கோயில்ல அப்படியே முருகன பார்த்தே நான் சொல்லிட்டு வந்தேன். இனிமே நான் வரமாட்டேன். எனக்கு எதுவுமே நீ வந்து பண்ணல. நான் இந்த மாரி ஓகே. பேசவே கூடாது. பேசவே இல்லாத ஆள் நானு. ஆ. நான் முருகன பார்த்து சொல்றேன். ஏன் முருகன் நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு திடீர்னு இந்த 3 மாசம் நல்லா தானே நான் கேட்காததானே நீ குடுத்துருக்க. ம். ஆனா நான் எதுவுமே உன்ட்ட கேட்கல. உன்ன பார்க்க தானே வரேன். பார்க்க வரவனுக்கு இந்த ஒரு வலியா? எனக்கே இந்த வாழ்க்கையில இந்த மாரி வலி குடுத்த அப்படின்னு நான் கேட்கிறேன். ம். அப்ப கேட்கும்போது ஒண்ணுமே ஆன்சர் இல்ல. நான் வந்துட்டேன். ஆனா எப்பயுமே பாருங்க மேடம், கோயிலுக்கு போம்போது வெறும் கையில மட்டும் நான் போவே மாட்டேன். ஏதாவது ஒரு ம். வீட்ல இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு போவேன். ஒரு மாம்பழம் எடுத்துட்டு போவேன். இல்ல ஓகே. ஒரு செவ்வாழை எடுத்துட்டு போவேன். பூ இருந்தா பூ எடுத்துட்டு போவேன். இல்லையா நான் வாங்கிட்டு கூட போவேன். ம். இது 3 மாசத்துக்கு அப்புறமா அந்த 2 மாசம் வந்து வேண்டா வெறுப்பா தான் போனேன் கோயிலுக்கு. முருகன பார்த்துட்டு இந்த கஷ்டத்த டெய்லி கஷ்டத்த மட்டும் தான் சொல்லுவேன். ஓகே. இந்த மாரி இன்னைக்கு நடந்தது. இது விஷயம். நீ கண்ணு திறக்க மாட்டே, என்ன பார்க்க மாட்டே. நீ ம். பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டே இரு. அந்த முருகன பார்த்து சொல்லுவேன். சிரிச்சுட்டே இரு. எனக்கு கவலை இல்ல. நான் போறேன் அப்படின்னு சொல்லி. 2வது மாசம் வந்து என்ன ஆகுதுன்னா, இதுதான் மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா போயிட்டு இருக்கு வாழ்க்கையில. நான் ஒரு விஷயத்துக்காக போனேன். இந்த ஆ. டவுன்ஃபால் எதனாலன்னு அது ஒருத்தர் பார்த்துட்டு என்ட்ட சொல்றாரு. ஓகே. சோ இதுக்கான நான் வந்து ரீசன் என்ன ஆமா. நான் அப்படின்றது. கருவறையில முருகன பார்த்து பேசுறேன். என்ன முருகா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் ம். கிடைக்கும்ல. எனக்கு எதுவுமே கிடைக்கல. என்ன முருகா? என்ன என் ஃபேமிலில இந்த மாரி இருக்கு. எனக்கு பர்சனலா 1008 பிரச்சனை இருக்கு. ஓகே. இதுக்கான ஒரு கேள்விக்குரிய நம்ப ஒரு விஷயம் நல்லது நினைக்கிறோம். பின்னாடி வந்து அது தப்பாவே போர்ட்ரேட் பண்றவங்க தான் நெறைய பேர் இங்க இருக்காங்க. கண்டிப்பா. இதுக்கான என்ன காப்பாத்தி மட்டும் விடு முருகா. நான் உன்ட்ட வேற எதுவுமே கேட்கல முருகா. எல்லாரும் கேட்கறது ஒண்ணு பொண்ணு, பொருள் எல்லாமே கேட்பாங்க. எனக்கு எதுவுமே வேணாம். அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வேணாம். எனக்கு நீ மட்டும் போதும். இந்த ம். வார்த்தையிலேருந்து காப்பாத்து முருகன்னு சொல்லி. ஓகே. ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்துட்டு என்னைய பார்க்குறாரு. என்னைய பார்த்துட்டு அவரு எல்லாருக்கும் தெரியும். நம்மள தினசரியா நம்ம கோயில்ல பார்க்குறோம். ம். சரி பரிச்சயமான முகம்னா பார்ப்பாங்க. ஆமா. சரி அவருக்கு நான் என்ன நினைச்சேன்னா, என் கஷ்டமே இங்க பெருங்கன்னு முருகன பார்த்து கோவத்துல இருக்கேன். ஓகே. இப்ப இவரு வந்து என்ன சொல்றாரு, என்ன பார்த்து முருகன பார்க்குறாரு. சரி எனக்கு தெரிஞ்ச முகம் போல. இவரு என்ட்ட பேச நினைக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ம். பார்த்துட்டு வந்து இந்த பிரகாரத்த சுத்திட்டு நான் வரேன். இப்ப சுத்திட்டு வந்துட்டு உட்கார்றேன். கோயில் வாசல்லே முருகன பார்த்துட்டே டைரக்ட்டா உட்கார்றேன். இவரு வந்தாரு. வந்துட்டு என்ட்ட சொல்றாரு, "நீங்க மனசுல வச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் நீங்க அனுபவிக்கிறீங்க." என்னடா நம்ம கிட்ட தான் எல்லாருமே சொல்லுவாங்க கஷ்டம். நம்ம ம். வந்து எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லுவோம். இவரு என்ன நான் ஒரு நிமிஷத்துல என்னால பேச முடியல இவர ம். பார்த்து. சரி ஓகே. ஆனா அந்த அந்த நிமிஷத்துல வந்து நான் எதுவுமே ரியாக்டும் பண்ணல. ஓகே. "நன்றிங்கய்யா, பரவாயில்லங்கய்யா" அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து சொன்னாரு, "கவலைப்படாதீங்க. எல்லாமே முருகன் பார்த்துட்டு தான் இருக்கான். முருகனே இல்லன்னு நினைக்காதீங்க." ஆனா அப்பதான் எனக்கு அவரு போயிட்டாரு. பேசிட்டு ம். போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து திரும்பி அடுத்த நாள் போறேன். திரும்பி கோயிலுக்கு போகும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேடம் எனக்குள்ள ஒரு புரிதல் வருது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகே. நமக்குள்ளே நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ண வைப்பாரு. ம். முதல் விஷயமே. நம்ம ஞானம் வந்து சொல்லுவாரு பார்த்தீங்கன்னா, ம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். ஃபர்ஸ்ட் நம்மள அனலைஸ் பண்ண வைப்பாரு. நம்ம ம். எங்க ஸ்டாப் பண்ணணும்? என்ன தப்பு பண்ணணும்? நம்ம அறியாமலே ஏதோ விஷயத்துல ஒரு ம். தப்பு பண்ணியிருப்போம். இத நம்ம தெரிஞ்சா பண்ணியிருக்க மாட்டோம், பண்ணியிருப்போம். அப்ப நான் அந்த அனலைஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் பண்ணேன். ஓகே. இப்ப இதுலருந்து நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன், இதுலருந்து நான் திரும்பி ரீகிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ம். அப்ப எனக்கு அந்த விஷயம் சக்சஸ் ஆயி போச்சு. ஓகே. இது யாருமே பண்ணல. ஆனா அவரு சொன்ன பதில் முருகன் உன் கூட தான் இருக்கான். 2வது அடுத்த நாள் காலைல திரும்பி நான் கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த சிந்தனை வருது. நீ அங்க தான்டா தப்பு பண்ணியிருப்ப. ம். சரி திரும்பி போய் தேடு. அந்த விஷயத்த ஓகே. போய் தேடுன்னு சொல்லும்போது, நான் முருகன் மேல எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. இங்க வரனாலும் எங்க போனா முருகன் மேல பாரத்த போட்டு தான் போவேன்.
அந்த விஷயம் நான் திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறேன், சக்ஸஸ் ஆகுது. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு விஷயம் ஒரு கொஞ்சம் நமக்கு மனசு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு. ஓகே. அப்போது முருகன் வந்து ஒரு விஷயத்த நிறுத்துறாருன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். ஓகே. நம்ம நினைக்கிறது மட்டும் தான் இங்கே நடக்கணும்னா கிடையாது.